அனைவருக்கும் வணக்கம். அஹ், வணக்கம். அஹ், இன்றைய தினம் விசேடமாக நாங்கள் இரு தலைப்புகள் எல்லாம் எங்களோட சமூக உளவளம் பேணும் தொடர் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த சமூக உளவளம் பேணும் தொடர் 104வது தொடராக இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுது. இதுல விசேடமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் புலம்பெயர் நாடுகள்ல தமிழ் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அதோட இணைந்த மொழி கடத்துகை எவ்வாறான வகையில அடுத்த சந்தைக்கு கடத்தப்படுகிறது, அது பின்பற்றப்படுகிறது என்று தொடர்பான கலந்துரையாடல் என்று இடம்பெற இருக்கிறது. அதுல முதலாவதாக திருக்குறள் பற்றியும் அது இளைய சமுதாயத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது என்ற தொடர்பாக நாம் ஆராய்வோம். அதைத் தொடர்ந்து பாரம்பரிய உணவு பழக்கம் தொடர்பாக ஆராயலாம். இதுல முதலாவதாக குமார் புனிதவேல் ஐயா அவர்கள் உலகை மாற்றிய இரு குறள்கள் என்ற தலைப்புல அவர் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுது. ஐயா வணக்கம் ஐயா, நீங்க உங்களோட கலந்துரையாடல் ஆரம்பிக்கலாம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு விடாதவனும் அல்லது அவரையே சொல்ல விடுங்க. ஐயா தங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை ஆஹ் நீங்களே வழங்குனீங்கன்னா நல்லா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் மியூட்ல இருக்கிறீங்க. ரைட். இப்போ நினைக்கிறேன் முதல் என்னை பற்றி சொல்லி கேட்டீர்கள். என்னை பற்றி அதிகம் சொல்வதற்கில்லை. நான் சாதாரணமான ஒரு பொறியியலாளராக தான் வாழ்க்கையை ஆரம்பித்து பல தொழில்கள் செய்து இப்போ ஓய்வு பெற்று இருக்கிறேன். நீ ஒவ்வொரு தொழிலாக சொல்லி கொண்டிருக்கிறோம். பார்க்க விடயத்துக்கு வருவோம். உண்மையாக சொல்லப்போனால் வள்ளுவரே ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறார். அதாவது உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உரு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாறு உடைத்துன்னு ஒரு குறளில் சொல்கிறார். அதாவது பெரிய தேருக்கு ஒரு அச்சாணியாக இருக்கிற அந்த அச்சாணி தான் அந்த தேரை இழுக்கிறதுக்கு உதவுது. அது மாதிரி தான் 2 குறள்களால் இந்த உலகத்தில் எத்தனையோ % ஆக்களோட வாழ்க்கை மாறி இருக்கு. அதைத்தான் நான் இங்கே உங்களோட பயிர போகிறேன். 2 குறள், அதால் வந்த விளைவுகள் மிக கணக்கு. இந்த அந்த திருக்குறளை முதல் லத்தீனிலேயும் ஜெர்மன்லேயும் மொழிபெயர்த்த உங்களை எல்லாருக்கும் பரிச்சயமான கான்ஸ்டன்டின் ஜோசப் பெட்சின்றது. அவர் உண்மையில் எங்களுக்கு தெரிஞ்ச பேர் அவருக்கு வீரமாமுனிவர். அவர் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க கொஞ்சம் ஓரங்கட்டி விட்டுட்டார். அதாவது அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் சொன்னவர் இன்பத்துப்பாலில் கை வைக்க இல்லை. அவர் ஒரு போதாரண்ட முறையில் இது எல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டார். ஆனால் இவர் மொழிபெயர்த்தது 1730. ஆனால் 1856 இந்தியாவில் மதம் பரப்புவதற்காக ஒரு பெரியார் வந்தார், கால் கிரவுல் என்றவர். அவர் வந்ததோட பர்பஸ் மதத்தை பரப்புவது, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருக்கு இந்த எஸ் மகாதேவன் மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் 2nd எடிஷன் நியூ டெல்லியிலையோ ஒரு சம்பவத்தை வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஒரு ஆள் அவருக்கு ஒரு குறள்ட விளக்கத்தை சொல்ல அவர் ஏங்கி போனார். அட இவ்வளவு விஷயமும் 2 லைனில் 7 சொற்களில் என்னென்று சொல்கிற அந்த மொழியை நான் கட்டாயம் படிக்க வேணுமென்று. என்ன அந்த குறளண்டா, இரு நோக்கி இவள் உண்கண் உள்ள ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்து. அதாவது ஒருத்தன் காதலியை பார்த்து அவன் சொல்கிறார் எப்படி என்றால், இரு நோக்கு 2 சாதி பைப்போலன்ற மாதிரி சொல்லுங்க, 2 நோக்கு இவள் உண்கண் உள. இதுக்கு இப்போ பரிமேலழகர் எல்லாரும் சொன்னால் உண்கண்ன்றது மையை உண்ட கண்கள் என்று. ஆனால் அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா, தேர் ஆர் த லுக்ஸ், த டூ ஆர் த லுக்ஸ், த இன்ட்ரிங்கிங் ஐஸ். அதாவது உள்ளுக்க எடுக்கிற கண்கள் என்று. உண்மையாக உண்கண்ன்றது அதுக்கு முதலும் ஒரு குறளில் அவர் பாவிச்சிருக்கிறார் வள்ளுவர். பெண் தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள்
கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடு ஒன்று மாறுபட்டிருந்தன. கண்டார் உயிருண்ணும் தோற்றம் என்று அவளுக்கு அவளோட பார்வை இவரை திண்டுட்டுதான். திண்டது என்னது? இவற்றை உள்ளத்தை திண்டுட்டுது. அப்போ இரு நோக்கு இவள் உண்கண் உண்ட கண்ணுக்கு இருக்குதாம். அந்த ரெண்டு நோக்கு என்னண்டா, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒரு நோக்கு அந்த ரெண்டு நோக்கு நான் சொன்ன பைப்போல் அண்டு அதில் ஒரு நோக்கு என்னண்டா இவருக்கு வேதனை வருத்தத்தை கொடுக்குது. ஒரு நோக்கு அதுக்கு மருந்தா போகுது. இதில் நீங்கள் கவனித்து பார்க்க வேணும் என்னண்டா, ஒரு நோக்கு நோய் என்று சொல்லிவிட்டு மற்ற நோக்கு என்று சொல்ல இல்லை. ஒரு நோக்கு நோய், ஒரு நோக்கு மருந்து, ரெண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்றதை இந்த ரெண்டு வரியில் 7 சொற்களில் இவர் பாடி ஒரு குரலை கொடுத்துருக்கிறார். இதை கண்டோன்னு கால் கிரவுலுக்கு ஷாக். அடே, இவ்வளவு விஷயத்தை இந்த மொழியில் சொல்லாம்னா நான் முதல் அந்த மொழியை படிக்கணும். இந்த ஒரிஜினலாக படிக்காட்டி உண்மையான வேல்யூ எடுக்கலாம். அப்போ அவர் என்ன செய்தார்? தமிழை படித்து திருக்குறளை படித்து அதை ஜெர்மனில் மொழிபெயர்த்தார். அவர் அந்த ஜெர்மன் மொழிபெயர்த்து செய்திராட்டி அது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனெண்டா அவர் ஜெர்மனில் மொழிபெயற்றபடியாகத்தான் அது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது. யாருக்கு போகுதுன்றதை பார்க்குறதுக்கு முதல் இவர் மொழிபெயர்த்தது 1856. அது பிறகு 1886 ஒரு கனேடியன் போய் மொழிபெயர்த்தது உங்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் முழு திருக்குறளை மொழிபெயர்த்தது அவர் ஜியு போப். அவர் அவர் ஒரு கனேடியன், அங்கே போய் செய்தவர். ஆனால் இந்த கால் கிரவுல்ட இதை வாசித்தவர் யாருண்டா, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளர்ண்டா இனி இல்லைன்ற ஃபேமஸ், உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பால். வார் அண்ட் பீஸ் ஒன்று ஒரு படம் வந்தது, நல்ல ஓட்டம் ஓடிச்சுது. மற்றது அப்படி படங்கள் அவற்றை கதைகள் படங்களாக பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய எழுத்தாளர். ஆனால் அதில் ஒரு சேடான துக்கமான விஷயம் என்னன்னா, அவரை எத்தனையோ தரம் நோபல் ப்ரைஸுக்கு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிச்சினோம். ஆனால் நோபல் ப்ரைஸ் அவருக்கு கிடைக்க இல்லை. லிட்ரேச்சருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிச்சினோம், பீஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிச்சினோம். ஆனால் அவருக்கு கிடைக்கல. என்ன முதல் நோபல் ப்ரைஸ் பீஸுக்கு 1901, 1902, 1910 3 வருஷம் ஜெயிச்சினோம். ஆனால் கிடைக்க இல்லை. அதே மாதிரி லிட்ரேச்சருக்கும் கொடுத்துச்சினோம், கிடைக்க இல்லை. இது ஏனெண்டா அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நான் அதை ஏன் அவ்வளவு கோபம் அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ, இறைவன்ட கிங்டம் எங்களுக்கு தான் இருக்குண்டு. அது இவைக்கு எல்லாருக்கும் பிடிக்க இல்லை. இவர் வித்தியாசமான ஆள். சரி, அதை விடுவோம். இவர் அங்கே இருக்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு போராட்டங்கள் துவங்கின இடத்துல அவர் அங்கே இருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த ஃப்ரீ ஹிந்துஸ்தான் என்ற பேப்பருக்கு ஒரு தபால் எழுதினார். அங்கே ஒரு பேப்பர் நடந்தது, அதுக்கு தராக் தாஸ் என்றவர் தான் எடிட்டர். அந்த பேப்பருக்கு இவர் ஒரு தபால் எழுதினா பக்கங்கள் பெரிய ஒரு புத்தகமாக எழுதினேன். என்கிட்ட அந்த புக் எடுத்து பார்த்தேன் நான். உண்மையாகவே ஒரு கிரேட் புக். அதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஹெட்டிங்காக ஒன்று கீதாவை இது கோட் பண்ணி போட்டு எழுதுவார். ஆனால் ஒரு சாப்டருக்கு மாத்திரம் அவர் என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறாருண்டா, ஹிந்து குறள், அதுதான் அவர் கொடுத்த பேர், ஹிந்து குறள் அண்டு போட்டு 6 குறள்களை அவர் கோட் பண்ணியிருக்கிறார். அது அறத்து நான் வயலன்ஸை பற்றி 6 குறள்களை கொடுத்தவர். அதில் ஒரு குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் குறள். இந்த லெட்டரை பார்த்துட்டு தராக் தாஸ்க்கு வலுவாக பிடிச்சு கொண்டது. இவர் யோசிச்சார், இதை இந்திய மொழியில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமெண்டு. முதல் அவருக்கு அனுப்பின லெட்டர் ஜெர்மனில் தான் வந்தது. இவர் ரஷ்யன், அனுப்பினது ஜெர்மனில். இவர் அந்த லெட்டரை அவர் அனுப்பின லெட்டர் ரஷ்யனில். அதை ஆக்களை பிடிச்சி முதல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்தார் தராக் தாஸ். எடுத்து போட்டு அது ஒரு சின்ன கை நூல் மாதிரி கொடுக்க ஆசைப்பட்டார்.
அப்போ லெட்டர் டு த எடிட்டர்னா அதை எழுது. அப்போ அந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அதை அதுக்கு ஒரு அறிமுகம் எழுத சொல்லி மகாத்மா காந்திகிட்ட கேட்டிருக்கிறார். அந்த காலத்தில் மகாத்மா காந்தி ஆரம்பகால போராட்டங்கள் துவங்குற காலம். அப்போ காந்தி அதை எடுத்து அதுக்கு அறிமுகம் எழுத வலிக்கிட்டவர். இப்படியோ அறிமுகம் எழுத முழுக்க வாசித்தவரில் இந்த குரல்களை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக். அவருக்கு கீதை இல்லான்னு ஓரளவு நல்லா தெரியும். ஆனால் இந்த குரல்களை பார்த்தோன்னே அவருக்கு அதோட அவர் அந்த லெட்டரில் இவர் எப்படி எழுதியிருக்கிற லியோ டால்ஸ்டாய் என்னென்று நீங்கள் ஒரு 20,000 வெள்ளக்காரர் வந்து இத்தனை மில்லியன் இந்தியர்களை அடிமைப்படுத்தினீர்கள், அவையில் அடிமைப்படுத்தலை, நீங்கள் அடிமைப்பட்டியலண்டு, அவையில் உங்களை ஒன்றும் செய்யலை, நீங்களாகத்தான் போய் அடிமைப்பட்டியலண்டு. அப்போ இது பார்க்க காந்தியை ஒரு திரும்ப தலையை யோசிக்க வச்சுது. சரி, இங்கிலீஷ் இதுக்கு ஒரு இதை எழுதி போட்டு இதை பப்ளிஷ் பண்ண முதல் டால்ஸ்டாயை கண்டாக்ட் பண்ணியிருக்கிறார். இவைகளுக்கு இடையில் நேரடியாக காண இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த என்ன வள்ளுவர் அதுவும் சொல்லுங்க, நேராக ஒருத்தரை சந்திக்காமலே உறவுகள் வளரலாம், உள்ளத்தால் ஒன்றுபட்டிருக்கணும். அப்போ இவருடைய புத்தகத்தை அனுப்பி அவர் எழுதின அவ்வளோத்தையும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் அப்போ இது சரியாண்டா அவர் பர்ஃபெக்ட்லி ரைட், தேங்க்யூ வெரி மச் அண்ட் யூ ஆர் வெல்கம் டு அண்ட் எல்லாம் அவர் கொடுத்துட்டாருன்னு வைங்குவான். இவர் அதை படிக்க இந்த குரல் அவரை சரியாக தாக்கிட்டது மனதில். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் அந்த எண்ணத்துக்கு வந்துட்டார். அப்போ அவருடைய அந்த இந்த வலு ஏழியாக இவரும் சேர்த்துட்டார். யார்? எங்களோட லியோ டால்ஸ்டாய் செத்த உடனே நேரடியாக சந்திக்காத இவர்களுக்குள்ள நட்பு அங்கே ஒரு ஃபார்ம் திறந்து அதுக்கு பேர் லியோ டால்ஸ்டாய் ஃபார்ம்னு வச்சார். டால்ஸ்டாய் ஃபார்ம், சாரி நாட் லியோ, டால்ஸ்டாய் ஃபார்ம்ன்ட்டு அங்கே இப்போயும் அந்த ஃபார்ம் அந்த பேரில் தான் இருக்குது. அதில் அவர் கஸ்தூரிபா எல்லாரும் குடியிருந்து எல்லாரும் சமனாத்தான் அங்கே இருப்பினமண்டு அந்த இது. எனவே அது வேறு ஒரு சைடு இதில் இருக்க. இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என்ற அந்த இது காந்தியில் வழிமுறையை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டது. அதாவது நான் வயலன்ஸுக்கு போனார். இவர் இதை அடாப்ட் பண்ணி இதை படிக்கிறதுக்காக வேண்டி தமிழையும் படித்தது மாத்திரமில்லை, திருக்குறளையும் படித்து தன்னுடைய வாழ்க்கையையும் அந்த அறமான வாழ்க்கையை இன்னா செய்யாத வாழ்க்கைக்கு பூந்தார். அவர் அப்படி பூந்து போராடி வென்றதால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த காந்தி செய்ததை பார்த்து தான் நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவில் துவங்கினார். பாருங்க, இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்யலாம் என்று 2000 வருஷத்துக்கு முதல் ஐயன் வள்ளுவன் சொன்னது இவர்கள் எல்லாரையும் அறமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வழிவகுத்துட்டு போயிருக்கு. அப்போ எல்லாரும் என்ன செய்திச்சுனா நான் வயலண்ட் மூமெண்ட்டில் துவங்கிச்சுனா. காந்தி இந்த போராட்டங்கள் நடத்தும் போது அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் 19 வயசு இளம்படியன். ஆனால் அவருக்கும் அந்த அந்த கருத்து, அந்த குரல்ட கருத்து இன்னா செய்தாரை ஒருத்தர், அவரும் நான் வயலன்ஸுக்கு போனார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக நான் முன்பு குறிப்பிட்டதை போல இருநோக்கு இவள் உண்கண் உள ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அதற்கு மருந்து. அந்த குரல் இவருக்கு அந்த புத்தகத்தை ஜெர்மனில் எழுத வச்சு அது டால்ஸ்டாய் கூடாக ஏறாத மேட்டுக்கு 2 துலா இட்டுரைச்ச மாதிரி அவருக்கால இவர்கிட்ட வந்து காந்திகிட்ட வர்றது நான் நடுக சொல்கிறேன். அதுவும் வள்ளுவன் அப்போ சொல்லிட்டு போயிருக்கிறான், இதனால் இவன் ஆற்றுவான் என்று அதனை அவன் கண் கொடுத்து விட்டார். அதை எடுத்து கொண்டு வந்த வள்ளுவன் காந்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். காந்தி அப்போ பாருங்க, அவர் இந்த இது இருக்கு, அதாவது என்ன இன்னா செய்தாரை ஒருத்தல் அந்த இது பாருங்க, இந்தியாவோட சனத்தொகை உங்களுக்கு தெரியும், அவையோட வாழ்க்கையை வளப்படுத்திச்சு. சவுத் ஆப்பிரிக்காவோட சனத்தொகை உங்களுக்கு தெரியும், அவையோட அந்தளவு சனத்தோட வாழ்க்கையை வளப்படுத்திச்சு. அதே குரலான எஃபெக்டால் தான்
அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங்கிட போராட்டமும் வெற்றி பெற்றது. ஆகவே இந்த 2 குரல்களும் உலகத்தின் எத்தனையோ பெர்சன்டேஜ் ஆக்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்த வழியாக இருந்தது. ஆனால் ஊருக்கு கொடுத்து போட்டு நாங்கள் உள்ளதும் கெட்டவர்களாகாமல் இருக்க வேணுமென்றால் இந்த வள்ளுவத்தை நாங்களும் படிக்க வேணும், அதை பின்பற்ற வேணும். அப்படி செய்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் வளம்படும். அதுக்கு ஐயன் வள்ளுவன் சொன்ன இந்த குரல்களை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு இயன்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. ஏதாவது கரெக்டராக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்க்குற எங்கட வி ஆல் வி லுக் இட் அட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் அங்கே நடந்த பிரச்சனைக்கு காரணம். அதுக்கு போப் ஒரு சுரமாக விசேடமாக இன்றைய தினம் 2 குரல்கள் தொடர்பாக கருத்துரை வழங்கியமைக்கு ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னா செய்யாமை அதிகாரம் 32ஐயும் அதிகாரம் 110ஐயும் குறிப்பாக ஐயா இதில் தெளிவு வழங்கியிருந்தேன். ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிற விடயம் நலமான வாழ்வும் பாரம்பரிய உணவும் என்று சொல்லி இதுக்கு நாங்கள் அழைக்கிறது வைத்தியர் பிறகு அவர்களை அழைக்கிறோம். விசிடமாக முதியோர் நிலையில் உணவு பழக்க வழக்கங்கள், நாளாந்த உணவு செயற்பாடுகள், எவ்வகையான உணவு பழக்கங்களை நாம் சாப்பாடில் இணைத்து கொள்ளலாம், அது மூலமாக ஏற்படக்கூடிய நோய் நிலைகளை எப்படி தவிர்க்கலாம் போன்ற விடயங்களை வைத்தியர் மூலமாக முன்வைக்க இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் பிறகு அவர்களே. குறிப்பாக தங்களது அறிமுகத்தோட இந்த நிகழ்வை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக உங்களோட கலந்துரையாடல் இடம்பெறும். நன்றி தம்பி. நான் இந்த ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்லைட்ஸ் இருக்குது. ஓகே. உங்களுக்கு ஸ்லைட்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகே. எங்களுக்கு ஓகே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்றைய இந்த இனிய தருணத்திலே உங்களை அனைவருடனும் பேசுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த வசந்தம் நிறுவனத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நாங்கள் நலமான வாழ்வும் பாரம்பரிய உணவும் என்ற ஒரு தலைப்பிலே தான் நாங்கள் பேச கேட்டிருந்தார்கள். மருத்துவர் என்று சொன்னால் இங்கே நோய்களை பற்றியும் அல்லது நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடுகளை பற்றியும் ஒரு ஆலோசனை சொல்ல போகிறார் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நான் நிச்சயமாக அதை செய்ய போவதில்லை. டாக்டர் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு பிறகு துவங்கிடலாம். நிச்சயம். நான் அந்த ஆலோசனைக்கு விட நான் இந்த எங்களுடைய உணவு பண்பாடு தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஆகவே இது ஒரு ஆலோசனையாக இல்லாமல் ஒரு உரையாடலாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய ஒரு சுருக்கமான அறிமுகம். நான் மருத்துவராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே 2013ஆம் ஆண்டு படித்து வெளியேறி அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் மருத்துவ பீடத்துல படிக்கல தான் போர் நிறைவடைந்தது. அதுக்கு பின்னரான போருக்கு பின்னரான சூழலிலே 8 ஆண்டுகள் சமூக மருத்துவ செயற்திட்டங்களை திட்டமிடுவதிலும் அவற்றை அமுல்படுத்துவதிலும் உரிய பணியிலே ஈடுபட்டு அதற்கு பின்னர் மலாய பல்கலைக்கழகத்திலே பொது சுகநலத்துறை பப்ளிக் ஹெல்த் துறையிலே என்னுடைய பட்டமேற்படிப்பை படித்து 2023 அதை முடித்த பிறகு தற்போது இங்கே கனடாவிலே வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே என்னுடைய முனைவர் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை விட இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அது மருத்துவ மாணவனாக இருந்த காலத்தில் ஒரு மாணவ செயற்பாட்டாளனாக சுவடி சுகநலம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை, அதாவது ஒரு தன்னார்வ தொண்டு செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். நானும் என்னுடைய நண்பர் ஸ்ரீபவனும் இணைந்து அது இன்றைக்கு வரைக்கும் 2010 இன்று வரை அதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படை செயற்பாடும் இந்த மல் நியூட்ரிஷன் எனப்படுகின்ற போசனை குறைபாட்டாலே பாதிக்கப்பட்ட, குறிப்பாக யுத்த சூழலையும் ஏனைய இடங்களிலையும் பாதிக்கப்பட்டவர்களை சமூக அணுகுமுறையின் ஊடாக அவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது அதனுடைய ஒரு பிரதானமான பணியாக இருக்கிறது. அதை விட நான் ஒரு உணவு செயற்பாட்டாளர் அல்லது ஃபுட் ஆக்டிவிஸ்ட் என்ற அடிப்படையிலே ஸ்லோ ஃபுட் இன்டர்நேஷனல் எனப்படுகின்ற ஒரு உலகளாவிய உணவு இயக்கத்தோடும்
கடந்த 5-6 வருடங்களாக தொடர்ந்து செயற்பட்டு வருபவன். ஆகவே அந்த விடயங்கள் என்னுடைய இன்றைய கலந்துரையாடலே ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கும் என நான் நினைக்கிறேன். இங்கே நான் உணவெனப்படுவது யாது என்று கொஞ்சம் பேசி போட்டு, ஏன்னா நாங்கள் இன்றைக்கு நலமான வாழ்வையும் உணவையும் தான் தொடர்படுத்த போறோம். சுகநலம் என்றால் என்ன என்றதையும் பற்றி கொஞ்சம் கதைச்சு, அதிலிருந்து உணவு பல்வகமையினுடைய தேவையையும் பற்றி நான் பேசி அதுக்கு பிறகு கேள்வி பதிலுக்கு போகலாம் என்றதான் இன்றைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இங்கே உணவு என்று சொன்னால் அது ஒரு வினைச்சொல்லில இருந்து வர்றது. உண் என்கின்ற வினைச்சொல், அதாவது உண்ணப்படுவது உணவு என்று சொல்லலாம். உணா என்கின்ற ஒரு சொல்லும் தமிழ் இலக்கியங்களிலே, எங்களுடைய பண்பாட்டிலே, தமிழ் இலக்கியங்களிலே அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ உணா, உணவு என்ற ரீதியில நாங்கள் அதன் சொல் அமைப்பை பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் மருத்துவர் என்றோனையே நான் போசனையை, அதாவது நியூட்ரிஷனை மையப்படுத்தித்தான் அதிகம் பேசுவேன் என எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி போசனை எங்களுடைய ஆரோக்கியத்தோடு தொடர்பட்டது, அது முதன்மையானது, நாங்கள் அதனை தவிர்த்து விட முடியாது. ஆனால் உணவு போசனை மட்டுமல்ல. இன்றைக்கு ஹெல்த் ஈட்டிங் என்ற பெயரிலே நாங்கள் போசனை லென்ஸுக்களால் மட்டும் உணவை பார்க்க முடியாது. அது ஒரு பண்பாட்டின் கூறு, எங்களுடைய தமிழர் பண்பாட்டினுடைய கூறு. அது திருக்குறளிலே, இங்கே ஐயா சொன்னார், திருக்குறளிலே கூட உணவை பற்றி பல இடங்களிலே பேசுகிறார்கள். அது எத்தனையோ 1000 ஆண்டுகளாக தொடர்கின்ற ஒரு பண்பாட்டின் கூறாக, அடையாளமாக மாறி வருகிறது. அதனை விட அது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு சந்தோஷம், சுவை, உணர்வு, அதிலிருந்து கிடைக்கின்ற மகிழ்ச்சியை கூட தருகிறது. நாங்கள் பண்பாட்டின் கூறு என்று பார்த்தால் தைப்பொங்கல், சித்திரை கஞ்சி, ஆடிக்கூழ், ஒவ்வொரு தனித்தனி உணவுகள் ஒரு மன மகிழ்ச்சி என்று சொன்ன. இப்போ நான் ராசவள்ளி களி என்று இப்போ எல்லாருக்கும் சொன்னால் சுவை வரும். அதை களியை சாப்பிடவே தேவையில்லை, அந்த சுவை நினைவுக்கு வரும். ஆகவே இந்த சுவை உணர்வோடும் தொடர்புபட்டதுதான் உணவு. இந்த உணவு, நாங்கள் பாரம்பரிய உணவு, எங்களுடைய தமிழர் பாரம்பரிய உணவு எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பார்ப்போம். இங்கே தமிழ் பண்பாட்டிலே உணவை திணை அடிப்படையிலே நோக்கினார்கள். அறுசுவையாக பிரித்து பார்த்தார்கள். பருவ காலங்களின் அடிப்படையிலும் அந்த உணவு பார்க்கப்பட்டது. இப்ப திணை அடிப்படை 5 திணைகள் எங்களுக்கு தெரியும். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், பாலை என்று சொல்லி அந்த நிலத்தை 5ஆக பிரித்தவர்கள் தமிழர்கள். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு உணவு இருக்கிறது. நான் அதுக்குள்ளே அந்த விரிவாக அவற்றை பார்க்க விரும்பவில்லை. ஆனால் உதாரணத்துக்கு முல்லை நிலத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அங்கே சிறுதானிய பயிற்சிகை இருந்திருக்கிறது. வரகு அரிசி ஒரு முக்கியமான அரிசியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட யாழ்ப்பாணத்திலே இருக்கிற அந்த உறுதிகளை எடுத்து பார்த்தால் பல உறுதிகள் நெற்காணி படி கல்ச்சராக இருக்கும், அல்லது விறகு கல்ச்சர் என்று சொல்லி இருக்கும். அந்த தாய் உறுதிகளிலே, ஆங்கில உறுதிகளிலே பார்த்தல் விறகு சோறும் அவரை பரப்பும் செய்த ஒரு உணவு கும்மாயம் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் இதை அடியொட்டி 2023 இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர், அப்போ நாங்கள் தைப்பொங்கல் நாளிலே விறகு சோறும் பருப்பும் கலர்ந்த ஒரு பொங்கலை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்தோம். அதாவது அது உணவு பாரம்பரியத்தை ஒரு மீட்டுருவாக்குற முயற்சியை செய்தோம். அதை பல்தானிய பொங்கலாக பல சிறுதானியங்களை உள்ளடக்கி செய்தோம். முல்லை நிலத்திலே இன்னொரு பண்பு இருக்கிறது. இந்த ஆணிரைகளை அதிகம் வளர்ப்பார்கள். அந்த அடிப்படையிலே அங்கே பால், தயிருக்கு குறைவு இருக்காது. இதை சொல்லுகிற போது நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். நான் இந்த 8 ஆண்டுகள் அங்கே பணி செய்த காலத்திலே கைவேலியிலே இருக்கின்ற ஒரு செல்வ பாக்கியம் பண்ணை என்று சொல்லி அவர் கணக்கு பயிற்சிகள் வழங்குவார், நேசன் அண்ணி என்று சொல்லி. அவருடைய பயிற்சிகளுக்கு எல்லாம் போகிற போது அவர் சோறோடு தயிர் சோறு தருவார். அதோடு இந்த பன்னீரும் செய்து தருவார். இப்போ நான் இருக்கேன், உங்களுக்கு இந்த பால் செழிப்பாக இருக்கிறபடியால் இந்த நிலத்திலே அந்த பால் உணவு ஒரு முக்கியமாக இருக்கிறது, இது பொருத்தமானது தான் என்று நான் அவரிடம் சொல்லுவேன். அண்மையிலே இலங்கைக்கு சென்றிருந்த போது கூட இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் அவர் தேடி யாழ்ப்பாணத்துக்கு அதனை எனக்கு தந்துவிட்டு போனார். ஆகவே இந்த நிலத்தின் அடிப்படையிலே எங்களுடைய உணவு இன்றும் அமைந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் இந்த நிலங்களுக்கு இடையிலே இந்த உணவு பண்பாடு இருந்தாலும் அதற்கிடையே பரிமாற்றமும் தொடர்ச்சியாக நிகழ்ந்திருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த பொருணராற்று படையில தீங்கரும்பொடு அவல் வகுத்தோர் மான் குறையோடு மது மருகவும் என்று சொல்லி ஒரு பாடல் வருகிறது, ஒரு வரி வருகிறது. அதாவது மருத நிலத்து மக்கள் அங்க கரும்பும் அவலும் தாராளமா இருந்துச்சு. அதை கொண்டு போய் குறிஞ்சி நிலத்தவர்களுக்கு கொடுத்து அங்க இருந்த இறைச்சியை, மான்
குறைய எடுத்து மான் தசையை எடுத்து கல்லையும் பெற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பாடல் சொல்கிறார். அந்த உணவு பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலில் இருந்து பேசுகிற போது புலம்பெயர் நாடுகளுக்கும் தாயகத்துக்குமான ஒரு பாலமாக இந்த உணவு பரிமாற்றம் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே பல உறவுகள் மிளகாய்த்தூளை திரித்து இங்கே அனுப்புவதும் பல வியாபாரங்கள் இந்த எங்களுடைய பாரம்பரிய உணவை இங்கே கொண்டு வருவதுமாக அந்த பாலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு உணவு பரிமாற்றம். இங்கே 5 நிலத்தின் உணவுகளை பற்றி நான் வாசிப்பதற்கு ஒரு கண்டெடுத்த ஒரு நல்ல புத்தகம் தமிழர் உணவு என்று சொல்லி நமசிவாயம் அவர்கள் எழுதியது. உலக தமிழராட்சி நிறுவனம் 1981 பதித்திருந்த ஒரு புத்தகம். அதனுடைய மீள் பதிப்பை பார்த்தேன். அதிலே இப்படி போட்டிருந்தார்கள், இந்த 5 நிலங்களுக்குமான உணவு. அதிலே மருத நிலத்துக்குத்தான் செந்நெல் இருந்தது, அதே மாதிரி வெண்ணெல்லும் இருந்தது, கோழி இறைச்சி மான் இறைச்சி எல்லாம் இருந்தது. நாங்கள் வளமையாக சாப்பிடுகிற பலாப்பழம் வாழைப்பழம் மருத நிலத்திலே தாராளமாக கிடைத்தது, வயலும் வயல் சார்ந்த சூழலும். ஆனால் ஏனைய நிலங்களுக்கு வேறு வேறு இறைச்சி வகைகள், வேறு வேறு பழங்கள், கிழங்குகள் எல்லாம் இருந்ததாக அவர்கள் அதை வகைப்படுத்தி சொல்லியிருந்தார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து மேலும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு இது ஒரு நல்ல ஒரு கோட்டு படம், ஆதாரம் என்கின்ற ஒரு புத்தகம் 1990களின் ஆரம்ப பகுதியிலே அங்கே வந்தது தெரிந்திருக்கும் உங்களுக்கு. அதனுடைய ஒரு உணவு 17 சிறப்பு படலிலே அட்டை படத்திலே இதை போட்டிருந்தார்கள். ஆகவே அது உணவு பண்பாடு என்பது ஒரு நிலையாக இருக்கிறது ஒன்று அல்ல, எங்களுடைய வாழ்வியல் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அதிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறதாக இருக்கு. இப்போ இதிலே ஒருவர் சாக்லேட்டோடு வெளிநாட்டிலிருந்து வருகிறார், அங்கே உள்நாட்டிலே இருக்கிறவர் அதை பார்த்து அதை உண்ண ஆசைப்படுகிறார். இன்றைக்கும் சாக்லேட் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போகிற போது பெருமளவிலே எடுத்துச் செல்கிறோம். அப்படி செய்யாதீர்கள் என்று அண்மையிலே மருத்துவர் சிவன் சுதன் அவர்கள் அவருடைய இயக்கத்திலே உருவான தூவானம் படத்திலே சாடை மாடையாக சொல்லியிருப்பார்கள், இன்னும் நீ சாக்லேட்டியாக கொண்டு வருகிறார், அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான உணவை கொண்டு வாருங்கள் என்று. ஆகவே நாங்கள் உணவை கொண்டு சென்று கொடுக்கிற போது, பரிமாறுகிற போது கொஞ்சம் தொடர்பாக கவனம் எடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே இதை குறித்து காட்டுவதற்கு இந்த கோட்டு படத்தை பயன்படுத்தலாம் என நினைக்கிறேன். மற்றது இன்றைக்கு எங்களுடைய உணவிலே வியாபாரத்துறையினுடைய உணவு பண்பாட்டிலே வியாபாரத்துறையினுடைய செல்வாக்கு பெருமளவு அதிகரித்து விட்டது. அது இங்கே கனடா தேசத்திலே வாழ்கிறவர்களுக்கும் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கிறவர்களுக்கும் நன்கு தெரியும். நான் அதை அதிகம் தொட்டு பேச விரும்பவில்லை. இந்த 5 திணையின் அடிப்படையில் உணவை வகுத்த தமிழர்கள் அறுசுவையின் அடிப்படையிலும் உணவை தொகுத்தார்கள். எப்படி என்று சொன்னா, இன்றைக்கு நாங்கள் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், என்னுடைய நண்பர்கள் என்னோடு மலேசியாவிலே படித்தவர்கள் சொல்வார்கள் ஒரு விஷயத்தை, இந்த ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் என்று நியூட்ரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த நிறங்கள், உணவின் ஒவ்வொரு நிறத்துக்கும் பின்னாலே அதனுடைய தாது பொருட்கள் அல்லது அந்த போசனை கூறுகள் தான் அந்த நிறத்தை தீர்மானிக்கின்றன. ஆகவே நாங்கள் பல நிறமுள்ள உணவுப் பொருட்களை தினசரி உணவிலே சேர்த்துக் கொள்வதை மக்களிடம் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் தேடி பார்த்தேன், நம்முடைய பண்பாட்டிலே இது இல்லையா, இந்த ஃபைட்டோ நியூட்ரிஷன் அல்லது ரெயின்போ டயட் போன்ற விடயங்களை நாங்கள் பேசுவதில்லையே என்று. ஆனால் பிறகுதான் யோசித்தேன், இங்கே சுவை இருக்கிறது. அறுசுவை அடிப்படையிலே தான் எங்களுடைய உணவு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தனி சுவையை மட்டும் நாங்கள் சாப்பிட்டு விட்டு போவார்கள் அல்ல, ஒரு சுவையிலே ஒரு சமநிலையை நாங்கள் பேணுபவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தால் எங்களோட ஒரு மதிய போசனம் என்று சொன்னால் அங்கே நெய் இருக்கும், மோர் இருக்கும், வடகம் ஒரு கரையிலே இருக்கும், கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு எழும்புகிற நேரத்திலே பொங்கல் பாயாசம் போன்ற இனிப்பு சுவையுள்ள பொருட்களை கூட தருவார்கள். ஆகவே இந்த சுவையும் பல சுவைகளை நாங்கள் எங்களுடைய உணவிலே உள்ளடக்குகிற போது அது ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை எங்களுடைய பண்பாட்டிலிருந்து சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த திணைகளின் அடிப்படையிலே உணவை வகுத்தவர்கள், அறுசுவைகளின் அடிப்படையிலே இந்த உணவை தொகுத்த தமிழர்கள் பருவ காலங்களின் அடிப்படையிலும் இந்த உணவை எங்களுடைய வாழ்முறையோடு, அதாவது ஒழுக்கலாறு என்று சொல்வார்கள், எங்களுடைய வாழ்முறையோடு பின்னி பிணைந்ததாக உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் அதில் பலவற்றை நாங்கள் இன்றைக்கு மறந்து போய்விட்டோம். ஆனாலும் ஒரு அடையாளமாக அவற்றில் சில எங்களுடைய சில நிகழ்வுகளில் தொங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பருவ காலங்களை 6ஆக வகைப்படுத்தினார்கள் தமிழர்கள். இங்கே கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். நான் இந்த படங்களை போட்டிருக்கேன். எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த கால பகுதிக்குள்ள வரும் என்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ இங்கே கனடாவில் வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், இங்கே 2 சீசன் தான்,
ஒன்று வின்டர், மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு. அது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பகுதியாக சொன்னார்கள். அதே போல எங்களோட இந்த பருவகால உணவை வந்து நாங்கள் அந்த பருவத்திலே விளைகிற உணவை நாங்கள் எடுத்துக்கொள்வது எப்பவும் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இங்கே கனேடிய ஃபுட் கைடிலே கூட அந்த லோக்கல் ஃபுட் அண்ட் சீசனல் ஃபுட் உள்ளெடுப்பதை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் அந்த காற்றோட்டிக்காயை பற்றி உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கிறேன். ஆதண்டம் என்றும் சொல்லுவினம். ஆடி அமாவாசைக்கு பாவிக்கிற ஒரு காய். ஆனால் ஆடி அமாவாசைக்கு மட்டுமில்லை, அது ஆடி மாதத்துல தான் கூட காய்க்கும். ஆடி மாதம் முழுக்களும் நாங்கள் சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். எனக்கு தெரிந்த சித்த மருத்துவர்கள், எங்களோடு வேலை செய்தவர்கள், அவர்கள் சொல்வார்கள் இந்த ஆடி மாதம் வந்து முதுவேனில் காலப்பகுதியிலிருந்து காலத்துக்கு மாறுற ஒரு நேரம் சொல்லி. அப்ப அந்த காலப்பகுதியில எங்களோட அந்த வெப்பநிலைகள், காற்றின் வேகத்துல பெரிய மாற்றங்கள் வர்றபடியா சில தொற்று நோய்கள், சுவாச நோய்களும் வரும். ஆகவே இந்த காற்றொடிக்காய் போன்ற அந்த பருவ உணவுகள்ல இருக்கிற பதார்த்தங்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அதாலே அந்த பருவகாலத்துக்குரிய உணவை நாங்கள் சாப்பிடுவது நமது ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான வழி என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள், சித்த மருத்துவர்கள் சொன்னார்கள். அது உண்மையில் ஒரு பொருத்தமானதாகவும் தான் இருக்கிறது. ஆக இந்த 3 விடயங்கள், அதாவது நிலத்தை அடிப்படையாக கொண்ட தமிழர் உணவு பண்பாடு, சுவையை அடிப்படையாக கொண்டு, காலத்தை பருவத்தை அடிப்படையாக கொண்டதாக பார்த்தோம். ஆனால் இது உணவைத்தான் நாங்கள் அப்படி பார்க்கிறோம். ஆனால் உணவு பண்பாடு என்பது அதற்கும் அப்பால் ஒருபடி சென்று நாங்கள் பார்க்க வேண்டியது. அப்ப சுகநலம் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைய கதைக்க போறோம். ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தி லைஃப் என்று சொன்னால் அது தனி மனிதனுடைய சுகநலம் மட்டுமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. தனி மனிதன் மட்டும் ஒரு ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து விட முடியாது. அவனுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவனுடைய சமூகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு விரிவான பார்வையிலே இன்றைக்கு பொது சுகநலத்துறையிலே ஒன் ஹெல்த் என்கின்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கு பேசப்படுகிறது. அங்கே வந்து அவர்கள் சொல்கிறார்கள், மானிட ஆரோக்கியம் மட்டுமல்ல, சூழலினுடைய ஆரோக்கியம். அதாவது நாங்கள் சூழலை பாதிக்காமல் இயங்க வேண்டும், சூழலில் இருக்கிற விலங்குகளை பாதிக்காமல் இயங்க வேண்டும், அதாவது உயிர் பல்வகமையை காக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை ஒருங்கு சேர்த்து ஒன் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய உணவு பண்பாட்டிலே ஏற்கனவே இருக்கிற ஒரு விடயங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது விருந்தோம்பல் வந்து ஒரு கூடி உண்ணுதல், வந்த விருந்தினர்களை நன்கு உபசரித்தல் எங்களுடைய உணவு பண்பாட்டின் ஒரு மிக முக்கியமான கூறு. ஒரு பாடல், ஔவையார் உடைய பாடல் நினைக்கிறேன். வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்துட்டான் இது எல்லா உலகும் பெறும் என்று சொன்னார். ஆகவே ஒருவரை ஒரு விருந்தினருடைய பசியை அறிந்து அவருக்கு கொடுக்கிற உணவு அது வந்து எல்லா உலகுக்கும் பெறுவதற்கு சமனானது என்று சொன்னார். ஆகவே இந்த விருந்தோம்பல் பண்பை பற்றி நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பேசலாம். நான் அதுக்குள்ளே அதிகம் போக விரும்பவில்லை. ஆனால் இங்கே திருக்குறளை ஐயா சொன்ன மாதிரி அதில் எனக்கு ஒரு மிக முக்கியமாக பிடித்த குறள் இந்த பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார். அது என்ன பகுத்துண்டு என்றால், எனக்கு சாப்பாடு கிடைத்தால் போதும் என்றிருப்பதல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு கிடைத்தால் மட்டும் போவது என்றிருப்பதல்ல, ஏனையவர்களுக்கும். இன்றைக்கு நாங்கள் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி என்று பேசுகிறோம். ஃபுட் பேங்க்ஸ் எல்லாம் அரசு இயக்குகிறது. ஆகவே அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவது அவசியமாக இருக்கு. அது வெறுமெனவே மானிடருக்கு மட்டுமல்ல, அது எறும்புக்கும் அல்லது பறவைகளுக்கும் நீரும் உணவும் கிடைப்பதை உறுதி செய்வதைத்தான் அங்கே பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, அதாவது ஸ்காலர்ஸ் நல்ல விடயங்கள் அறம் என்று சொல்லி தொகுத்தவற்றிலே தலையாய அறமாக அதை வள்ளுவனார் சொல்லியிருக்கிறார். அதுவும் எங்களுடைய ஒரு உணவு பண்பாடு, போற்றுதற்குரிய பெருமைக்குரிய ஒரு பண்பாடாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அது ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஒன் ஹெல்த் எனப்படுகின்ற அல்லது ஒரு சிஸ்டமிக் லென்ஸின் ஊடாக பார்க்கின்ற ஹெல்த்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் அது அமைகிறது. இன்னொரு குறள், அது எனக்கு இது குறள் அல்ல, இன்னொரு பாடல், குடப்புலவியனார் என்கின்ற ஒரு ஒரு புலவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னனுக்கு சொன்னதாக சொல்லப்படுகிற ஒரு பாடல். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த உணவு என்ன என்று சொல்லி கேட்டால்
நிலத்தொடு நீர் என்று சொல்லி மிக இலகுவாக சொல்லி போட்டு போயிட்டார். அதாவது ஒரு ஹோல் சிஸ்டம்ஸ் லென்ஸ் என்று இன்றைக்கு ஆய்வுகளிலேயே பயன்படுத்துகிறார்கள். உணவு என்று சொன்னால் உணவை மட்டும் பார்க்காமல் உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயி, உணவை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இயற்கை சூழல், நிலம், நீர், சூரிய ஒளி போன்ற விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கின்ற ஒரு பார்வையை நாங்கள் ஹோல் சிஸ்டம்ஸ் லென்ஸ் என்று சொல்கிறோம். ஆனால் இது எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முதலே எங்களுடைய இலக்கியங்களிலே, எங்களுடைய பண்பாட்டிலே இருந்திருக்கிறது என்பது ஒரு ஒரு சந்தோஷத்தை தருகிற விடயமாக இருக்கிறது. ஆக இந்த எங்களுடைய பாரம்பரிய உணவு, எங்களுடைய சூழலிலே கிடைக்கின்ற பருவகால நிலைக்கு ஒத்திசைவான இந்த உணவு எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காக இன்றைக்கு அதிகம் பேசப்படாத ஒரு நோய் நிலை பற்றி நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹிடன் ஹங்கர் எனப்படுகின்ற நுண்போசனை குறைபாடு, ஒரு மறை பசி என்றும் சொல்வார்கள். ஹிடன் ஹங்கர் எனப்படுகின்ற நுண்போசனை குறைபாடு இது பெண்களிடையே, சிறுவர்களிடையே, நடுத்தர வயதினருடைய, வயது முதிர்ந்தவர்களிடையே என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. 2 பில்லியன் மக்கள் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நோய் நிலை ஒரு நேரடியான தாக்கத்தை செலுத்தாமல் பல்வேறுபட்ட நீண்டகால நோய்களுக்கு, சில கேன்சர் உட்பட பல்வேறுபட்ட நீண்ட கால நோய்களுக்கு ஒரு ஏது நிலையாக அவற்றை ஆரம்பித்து வைக்கின்ற ஒன்றாக அமைகிறது. ஆகவே இதை நாங்கள் நிச்சயமாக கவனத்திலே எடுக்க வேண்டும். அப்ப இந்த ஹிடன் ஹங்கரை எவ்வாறு எங்களுடைய குறிப்பாக வடமாகாணத்திலே இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதனை அளப்பதற்கு நாங்கள் பொது சுகாதாரத்துறையிலே ஒரு குறிகாட்டியை பயன்படுத்துவோம். அதை MDDW என்று சொல்கிறது. அதாவது டயட் டைவர்சிட்டி, மினிமம் டயட் டைவர்சிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்வோம். அதாவது அது மிக சிம்பிளான ஒரு விஷயம். 10 விதமான உணவு கூறுகளை சொல்லி அந்த 10லே குறைந்தது 5 ஒருவர் தன்னுடைய தினசரி உணவிலே பயன்படுத்துகிறாரா என்று பார்ப்பது. ஆனால் இது தனி மனிதருக்கு செய்வதல்ல, ஒரு சமூகத்துக்கு நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்க நாங்கள் வடக்கிலே ஒரு செயற்திட்டம், ஆஸ்திரேலிய அரசினுடைய நிதி உதவினோடு ஊட்டமிகு வடக்கு என்ற ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் இந்த அண்மையிலே வந்த இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் உருவாக்கி இருந்தோம். அந்த செயற்திட்டத்திலே நாங்கள் மக்களிடம் அந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்க முதல் ஒரு சர்வே செய்யல 32 வீதமானவர்கள் தான் அந்த பரிந்துரைக்கப்பட்ட உணவு பல்வகமையை பூர்த்தி செய்பவர்களாக இருந்தார்கள். அதாவது ஒரு டைவர்ஸ் டயட்டை 32 வீதமான பெண்கள், இளம் பெண்கள், அதாவது கர்ப்பமுறும் வயதிலே இருக்கிற பெண்கள் 32 வீதமானவர்கள் தான் உண்கிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்ப இதுக்கு மாற்று என்ன? ஒரு பொருளாதார நெருக்கடி சூழல், உணவின் விலை கிருகிரண்டு ஏறி எங்கேயோ நிற்குது. அப்ப அந்த சூழலில் என்ன மாற்று என்று சொல்லிக்கதான் நாங்கள் அந்த பருவ காலத்திலே கிடைக்கிற எங்களுடைய பண்பாட்டுக்கு ஒத்திசைவான, அங்கே லோக்கல் கண்டிஷன்லே வளர்க்கக்கூடிய அல்லது இயற்கையிலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளை நாங்கள் மீளறைமுகம் செய்வோம் என்று சொல்லி சிந்தித்தோம். அது ஒரு செயற்திட்டமாக 18 மாதங்கள் முன்னெடுத்தோம். அது ஒரு வெற்றி அடைந்தது. அதனுடைய அந்த செயற்திட்ட முடிவிலே செய்த சேவையிலே 82 வீதமானவர்கள் இந்த உணவு பல்வகமை சுட்டியிலே அடிப்படை நிலைமையை பூர்த்தி செய்திருப்பதை அல்லது பரிந்துரைக்கப்பட்ட அளவிலே இருப்பதை உறுதி செய்தோம். அவை இந்த நுண்போசனை குறைபாடு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு எங்கள் அனைவருக்கும் தேவை. வயது முதிர்ந்தவர்களிடையுமே இது மிகப்பெரிய சவால். ஆனால் எல்லோரும் சொல்வார்கள் அது வயது போக போசனை சாப்பாடுகளை சாப்பிட இல்லாமல் போக போசனை குறைபாடுன்றது ஒரு பொதுவான ஒன்று என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. வயது அதிகரிப்பதற்கும் போசனை குறைபாட்டுக்கும் எந்த வயதிலேயும் நிறைவான போசனையோடு நாங்கள் வாழ முடியும். ஆகவே எங்களுடைய பண்பாட்டு உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் தொடர்வது எங்களுக்கு இந்த போசனை கூறுகளை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே பல்வகை உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன், ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும். இங்கே 2 குறள்களோடு தான் இன்றைய இந்த உரையாடலை ஆரம்பித்தோம். இப்ப நானும் 2 குறள்கள் இங்கே வலியுறுத்தி சொல்வதற்காக, இந்த அளவாக உண்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக 2 குறள்களை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரிரியான் கண் நோய். பேரிரியான் என்று சொன்னால் அளவு கணக்கு இல்லாமல் சாப்பிட்றோம்.
களிபேரியான், களி என்றது ஒரு அதிகம் என்றதை சொல்றதுக்கு ஒரு இதா வருது. அப்ப களிபேரியான் கண் நோய் என்று சொல்லி வள்ளுவனார் சொல்லி போட்டார். அதை விட சொன்னார் தீயளவன்றி தெரியான். தீ என்று சொன்னால் எங்களுடைய பசியை தான் அங்கே தீ என்று சொல்கிறார். தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். நாங்கள் கணக்க சாப்பிட்டால் நோய் அளவின்றி படும் என்று சொல்லி வள்ளுவனார் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கன உணவுகளை நாங்கள் ஒரு தானிய உணவு போல, பெருங்குலம் என்று சொல்வார்கள் தானிய உணவுகள், அந்த உணவை சாப்பிடுவதைப் போல அதிகம் சாப்பிடுகிறோம். உதாரணத்துக்கு இந்த பிட்டு, அப்பம் போன்றவையெல்லாம் இன்றைய நாளாந்த உலகையை எடுத்துக்கொள்கின்ற அந்த அளவு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப இது ஒரு சிறிய உணவாக சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் தான் என்பதை வலியுறுத்துறதாக ஒரு நூல்பா. இது ஒரு நிகண்டு, தொன்று நிகழ்ந்தவற்றை சொல்வதுதான் நிகண்டு என்று சொல்வோம். அந்த ஒரு பிங்களந்து என்கின்ற ஒரு நிகண்டிலே குறிப்பிடப்பட்ட ஒரு நூல்பாவிலே அப்பம் பிட்டு அகுள்ளி இடியென செப்பியவெல்லாம் சிற்றுண்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இதையே நான் இதிலே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த உணவினுடைய அளவு என்பது பாரம்பரியமான உணவை, பண்பாட்டோடு ஒத்திசைந்த உணவை நாங்கள் உண்டாலும் அதனுடைய அளவை சரியாக செறிந்து உண்ண வேண்டும். அமிர்தமே ஆயினும் அது மிகுந்தால் அது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கீடாக அமையக்கூடியது. ஆகவே இன்றைய உணவு பண்பாட்டின் அடிப்படையிலே உண்பதை நான் பரிந்துரைக்கிற போது, ஒரு கனேடிய சூழலிலே ஒரு சுகநலத்துறை சார்ந்த ஆய்வாளனாக இது கனேடியன் ஃபுட் கைட், இது என்னுடைய இந்த கருத்தோடு ஒத்து போகிறதா என்று சொல்லி பார்த்தால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே ஃபுட் கைடிலே இருக்கிற ரெக்கமெண்டேஷன்: கல்ச்சர்ஸ் அண்ட் ஃபுட் ட்ரெடிஷன்ஸ் கேன் பி பார்ட் ஆஃப் ஹெல்தி ஈட்டிங். அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வருவதிலே எங்களுடைய பண்பாடும் உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்ப எங்களுடைய பண்பாடும் உணவு பாரம்பரியங்களும் நாங்கள் எப்படி சாப்பிடுகிறோம், எதனை சாப்பிடுகிறோம், எந்த வேளையிலே எப்போதெல்லாம் சாப்பிடுகிறோம், எங்கே உணவை பெற்றுக்கொள்கிறோம், எப்படி உணவை தயார் செய்கின்றோம் என்ற அத்தனை விடயங்களையும் தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய உணவு பண்பாட்டினை சரிவர தெரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் ஆரோக்கியமான உணவினை உள்ளெடுப்பவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த என்னுடைய ஸ்லோ ஃபுட் என்கின்ற அந்த ஒரு உலகளாவிய உணவு இயக்கத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விருப்பம். ஆனால் அதற்கு முன்னர் நான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் நினைக்கிறேன். அதாவது இந்த உணவு பண்பாடு பற்றி இவ்வளவு கதைத்தோம். இந்த உணவு பண்பாடு காலத்தோடு மாறி வருகின்றோம். இது சங்க காலத்தில் இருந்த எல்லா உணவும் இடைக்காலத்தில் இருக்கையில், இன்றைய காலத்தில் இருக்கையில் உணவுடைய தெரிவுகளும் நாங்கள் வாழ்கின்ற நிலம், சூழல், கிடைப்பனவு எல்லாத்துக்கு மேல மாறிக்கொண்டு வரும். இந்த போர்க்காலத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பாண்டியன் சுவையூற்று என்று சொல்லி கிளிநொச்சியிலே ஒரு உணவகம் இருந்தது. அங்கே போய் இந்த ஏழை எளிய மக்கள், நாளாந்த வேலை செய்பவர்கள் ஒரு பிளேண்டியும் மரவள்ளிக்கிழங்கு ரோல்ஸ் தான் இருக்கிறது. மரவள்ளிக்கிழங்கு ரோல்ஸையும் சாப்பிட்டு விட்டு மதிய சாப்பாடாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அவர்களுக்கு கணக்க பணம் இருக்கிறதில்ல, பொருளாதார நெருக்கடியால. அந்த நேரத்திலே அங்கே அவர்கள் ஒரு புதிய உணவை அறிமுகம் செய்தார்கள். அது ரோல்ஸை விட கொஞ்சம் பெருசு, சதுர வடிவத்தில் இருக்கும். அதற்குள்ளே முட்டை, பாதி முட்டை, அதை விட இறைச்சி, மரவள்ளிக்கிழங்கு சேர்த்ததாக ரோல்ஸ் மாதிரி, ஆனால் ரோல்ஸை விட பெரிய சைஸ்லேயே இருந்ததை ஒன்று அறிமுகம் செய்தார்கள். அதுக்கு ஒரு விசித்திரமான பெயரையும் வைத்தார்கள், மிதிவடி என்று சொல்லி. அப்ப அந்த நேரத்திலே அது மிதிவடியை போல அந்த தோட்டம் இருந்ததாலே அந்த பேரை வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மிதிவடி பழக்கத்துக்கு வந்தது. அப்ப அது ஒரு விதத்துல முட்டையையும் இறைச்சியையும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு கொடுப்பதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் டொரண்டோவில் 2024ஆம் ஆண்டு இங்கே வந்து என்னுடைய கல்வியை ஆரம்பித்து போட்டு ஸ்காப்ரோவிலே வந்து தமிழ் சாப்பாட்டு கடைகளிலே போகிற போது அவர்கள் என்ன இருக்கு என்று கேட்க சொன்னார்கள், வடை இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, மிதிவடி இருக்கு என்று சொல்லி. நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனேன். அடே, அப்ப ஒரு போர்க்காலத்திலே மிக சவாலான நேரத்திலே ஆரோக்கியத்தை, அதாவது ஒரு
புரத உணவை போதுமான அளவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கொண்டு வரப்பட்டது எங்களுடைய உணவு பண்பாடோடு சேர்ந்து இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே காலத்துக்கு காலம் எங்களுடைய உணவு பண்பாடு நல்ல விடயங்களை உள்ளீர்த்து கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்வார்கள், இந்த நாயக்க மன்னர்கள் வந்த காலத்தில் ஈழ உணவிலே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலோ அல்லது கிழக்கிலோ அதிகம் தோசை இட்டலி நாங்கள் சாப்பிடுவது குறைவு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே தோசை இட்டலி தான் மிக அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த வேறுபாடை எனக்கு எப்பவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஏன் இது இந்த ஒரு பெரிய வேறுபாடு என்று சொல்லி. ஆனால் நாயக்க மன்னர்களுடைய காலத்திலே தான் தமிழ்நாட்டுக்கு இந்த தோசை இட்டலி போன்ற உணவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டுகள் ஆகவே அந்த விஜயநகர கிருஷ்ண தேவராயன் கல்வெட்டு என்கின்ற கல்வெட்டிலே ஒரு 500 வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த இட்டலி போன்ற உணவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னர் இருந்த இலக்கியங்களிலே அந்த உணவுகள் இல்லை. அப்ப இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது, காலத்துக்கு காலம் எங்களுடைய உணவு பாரம்பரியங்களிலே மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும் வந்திருக்கின்றன. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மாற்றங்களும் வந்திருக்கின்றன. அது தொடர்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நல்ல விடயங்களை நாங்கள் உள்ளீர்த்து கொண்டு, ஆனால் அதே நேரத்திலே நமது ஆரோக்கியத்தை பேணுகின்றதாக அந்த உணவு பண்பாட்டை தொடர்ந்து செல்வோம். இங்கே நான் இறுதியாக உலக உணவு, ஒரு உலகளாவிய உணவு இயக்கம் நான் கடந்த ஒரு 6-7 வருடமாக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றேன். இங்கே வடக்கிலே நாங்கள் செய்த செயற்திட்டங்களில் அவர்களுடைய குறிப்பாக ஒரு நாலேஜ் கான்ட்ரிபியூஷன் இருந்தது. பல விடயங்களை திட்டமிடுவதற்கு அவர்களுடைய அந்த கைட்லைன்ஸ்களை நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம். அவர்கள் 3 இலக்குகளை மையமாக வைத்து செயற்படுகிறார்கள். உயிரியல் பல்வகமை, அதாவது பயோடைவர்சிட்டி, ஆனால் பண்பாட்டு பல்வகமை, இரண்டையும் பாதுகாத்தல். ஏனென்றால் நாங்கள் பண்பாட்டு பல்வகமையை பாதுகாக்காமல், எங்களுடைய உணவு பல்வகமையை ஒரு பண்பாட்டு பல்வகமை, அதனை பாதுகாக்காமல் உயிரின பல்வகமையை பாதுகாக்க முடியாது என்ற தெளிவோடு அவர்கள் செயற்படுகிறார்கள். அதனை விட அரசு தனியார் துறைகளிலே அவர்களுடைய கொள்கைகளிலே இந்த உணவு சார்ந்த, அதாவது ஒரு சூழலுக்கு ஒத்திசைவான, பண்பாட்டுக்கு ஒத்திசைவான உணவினை வலியுறுத்துவதற்கான கொள்கை மாற்றங்களை கொண்டு வர அவர்கள் வேலை செய்கிறார்கள். அதே போல மக்களை இந்த கோட்பாடுகளின் பால் ஒன்றிணைத்து அவர்களை அறிவூட்டி இயக்குவதும் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நாளிலே நான் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 4 என்னோடு கூட பணிபுரிந்தவர்கள் அங்கே வடக்கிலே, அவர்கள் பிலிப்பைன்ஸிலே இடம்பெறுகின்ற திறமாதிரை எனப்படுகின்ற இந்த ஸ்லோ ஃபுட் சர்வதேச உணவு இயக்கத்தினுடைய ஒரு செயலரங்கிலே கலந்து கொண்டு எங்களுடைய உணவு பாரம்பரியம் தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களிடம் இருக்கிற கேள்விகளை அறிய விரும்புகிறேன். நீங்கள் யாரேனும் என்னை பின்னர் தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த பிரபு நடா ஜிமெயில் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது இந்த தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ளலாம். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் நிறுவனத்துக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கும் தம்பிக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள். நன்றி. விசேடமாக உணவு பாரம்பரியம், பண்பாடு சங்ககாலம் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் எவ்வாறான தாக்கத்தை எம் சமூக மத்தியில் நிலைநாட்டியிருக்கின்ற கருத்தை வழங்குகின்றனர். இனி நாங்கள் இந்த இரு தலைப்புக்கு கீழே கலந்துரையாடலை நாம் மேற்கொள்ளலாம். ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரு திருக்குறள்கள் தொடர்பில் ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் ஐயாட்ட, புனிதவேல் ஐயாட்ட இது தொடர்பில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதன் பின்னராக இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பாக வைத்தியருடன் நாங்கள் கலந்துரையாடுவோம். இப்போது முதலாவதாக திருக்குறள் தொடர்பில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். குமார் புனிதவேல் அவர்களே, அந்த உன் கண் என்ற ஒரு சொல்லை பற்றி சொன்னீர்கள். ஒரு இலக்கிய பாடல்ல மொழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் களவுறு கலிங்கம் களாது உன் கண் குய்ப்பண்டு ஒரு வசனம் வருது. உன் கண் என்பதனுடைய
சரியான விளக்கம் என்னவா இருக்கலாம்? நல்ல 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 சர்ச்சையான கேள்வி. பல நண்பர்களோடு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தான். உண்கண்டதுக்கு பரிமள அழகர் கொடுத்த கருத்து இப்போ கனபேர் அவரை பொறுத்த வழக்கமாக ஒரு ஆள் உண்டை கொடுத்தா இப்போ அதை பார்த்து மற்றவர் அதை பார்த்து மற்றவர்னு தானே போகிறது. அப்போ அவை எல்லாரும் சொன்னேன்டா உண்கண்ணண்டா மையை உண்ட கண் மைய பூசின கண்ணண்டு. அது நான் இப்போ அதுக்கு நான் மறுப்பு சொல்ல வர இல்லை. ஆனால் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்தது டூ ஆர் த லுக்ஸ் த இன் ட்ரிங்கிங் ஐஸ், உள்ளுக்கு எடுக்கிற அப்சார்ப் பண்ற கண்ணண்டு. அதாவது முன்னுக்கு வாரவர்கிட்ட உள்ளத்தை அவர் உள்ளுக்கு எடுத்துடுறான். அவர்கிட்ட உள்ளம் போயிட்டு அவ எடுத்துட்டா சக்கிங் கேமரா. அப்ப இப்ப பாருங்க இந்த இதை பாருங்க. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை காமரர் தன கண் என்று 1684 குறள்ல சொல்லியிருக்க. அதாவது அதுக்கு வரதராஜா கொடுத்த பெண் தன்மையுடைய இந்த பேதைக்கு கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடு ஒன்று மாறுபட்டிருந்தன என்று சொல்றார். அதே இதுக்கு சலமன் பாப்பையா அவர்கள் சொல்றார், பெண்மை குணம் மிக்க இப்பெண்ணின் கண்களுக்கு அவற்றை பார்ப்பவர் உயிரை பறிக்கும் தோற்றம் இருப்பதால் அவள் குணத்திற்கும் அறிவிக்கும் மாறுபட்டு போர் செய்கின்றன சொல்றார். அப்ப அதுல உண்ணண்டைக்க உள்ளுக்கு அப்சார்ப் பண்ற உண்ணுற உணவு ஏண்டா உண்ணண்டதுல இருந்தா உணவு உண்ணன்றது அப்சார்பிங் தான். அப்ப இதுல இரு நோக்கி இவள் உண்கண்டா அப்சார்ப் பண்ற கண்ணுக்கு இருக்கா. அவள் என்ன பண்ணிக்கிட்டா இந்த உயிர் போச்சு நான் அழுது கொண்டு இருக்கிறேன், அதுக்கு திரும்ப உயிர் வர வேணுமெண்டா அவன் இன்னொருக்கா பார்த்தாத்தான் உயிர் வரும்னு சொல்றார் வள்ளுவர். அருமை அருமை. நீங்கள் வேறுடைய நூல்களை வாசித்தபடியாலே ஒரு பொதுவான முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். மிக அருமையாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஆராயத்தான் வேண்டும். உண்கண்ணை பற்றி முடிவே இல்லை. அடுத்ததாக எங்களோட பிரபு அவர்களே, உங்களுடைய உரை மிக அழகாகவும் தெளிவாகவும் இருந்தது. நல்ல தமிழிலே உங்களுடைய பதிவுகள் அத்தனையும் இருந்தது ஒரு பெருமைக்குரிய விடயம். நான் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்தேன். குறிப்பாக இந்த டைவர்சிட்டி என்ற சொல்லுக்கு பல்வகமை என்ற நல்ல தமிழை பாவித்திருக்கிறீர்கள். நாங்களே வேறு சொல்தான் பாவித்து கொண்டிருந்தோம். இனிமேல் நானும் பல்வகைமை என்கின்ற சொல்லை பாவிக்க வேண்டும் போல இருக்கிறது. நல்ல கருத்து. உண்மையில் நீங்கள் கூறிய அவ்வளவும் இலக்கியத்தோடும் நீண்டகால தமிழர் வாழ்வு பாரம்பரியத்தோடும் தொடர்ந்து வந்தவைகள் தான். ஆனால் இப்பொழுது உணவுகளும் புலம்பெயர்ந்து விட்டன. என்னென்றால், நீங்கள் கேட்டீர்களே தமிழ்நாட்டில் தோசையும் இட்லியும் ஏன் நிலைத்தது என்று. காரணம், அது சுடுவதற்கு சுவமாயிருக்கும். அதான் உண்மை. பெரிய ஒரு தட்டில் மெயின் ரோட்ல நின்று தோசை சுடுவார்கள். 6-7 தோசை உண்டா சுடு போடலாம். சில பலகாரங்களை அப்படி செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பேமெண்ட் மாதிரி மிக இலகுவாக வெளியே நின்று செய்து சாப்பிடுகின்ற வழக்கம் வந்தபடியாலே இந்த இட்லியும் தோசையும் போட்டு அரைச்ச மாவை அரைச்சன்னு சொல்வார்களே, அதே மாதிரி தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள். ஆனால் மருத்துவர்கள் அதனை சரியில்லைன்னு சொல்லுகிறார்கள். நான் பலருடைய உரையை கேட்டிருக்கின்றேன். சேதுராம பலருடைய உரையிலேயும் அவர்கள் இந்த 2 உணவையும் தமிழர்கள் தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் இது டயபெட்டிஸுக்கு கூடாது அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய இங்கே இந்த மாதிரி உணவை எங்களால் நிச்சயமாக தயாரிப்பது முடியும். ஆனால் இருக்கிற எங்களுக்கு உடம்புக்கு கட்டாயம் குளிரை தாங்குவதற்கு கொழுப்பு அதிகம் தேவை. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தோம்னு சொன்னால் அல்லது எங்களோட வேறு இடங்களில் வெப்பதேயங்களில் இருந்தால் எங்களுக்கு இருக்கிற கொழுப்பை வேர்வையே வெளியிலே அனுப்பி போடும். அவ்வளோ தூரத்துக்கு இங்கே வேர்க்கிறது இல்லை. ஆனபடியாக நாங்கள் உணவில் கவனமாக இருக்க வேணும்ன்றது மிக முக்கியமான அம்சம். அதை தொட்டி சென்றது டாக்டர் எல்லாத்தையும் எடுத்து காட்டி சென்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவருடைய அந்த தமிழ் ஆர்வமும் அவர் தமிழோட சேர்ந்து மருத்துவத்துறையை
எடுத்து ஒப்பிட்டு காட்டியது மிக மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அவை தொடர்ந்தும் அவருடைய நற்பணி எங்களுடைய சமூகத்துக்கு தேவை என்பதை இந்த இடத்துல கூறி பாராட்டி, இருவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நீங்கள் கினோவா தானியத்தை பற்றி சொன்னதால அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் எனப்படுகின்ற விஷயம் வந்து அங்கே வந்து நல்லது. ஏனென்று சொன்னால் அதன் சிலரோக நோயாளிகளுக்கு அதை பரிந்துரைக்கிறார்கள். அது போன்ற மற்றது இந்த மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட்டும் அங்கே அதிகமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த கினோவா தானியங்களுக்கும் ஏனைய தானியங்கள், அதாவது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கின்ற வரகு, திணை, சாமை, குதிரைவாளி அப்படியான ஏனைய தானியங்களையும் ஒப்பிட்டு சித்த வைத்தியர்கள் மற்றும் போசனை கூறு ஆய்வாளர்கள் ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் செய்திருக்கிறார்கள். ஒப்பிட்ட போது கினோவாக்கு சமனான அதே அளவு ஃபைபர் கண்டென்ட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ட் அளவும் எங்களுடைய சிறுதானியங்களிலும் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் எங்களுடைய அந்த 2023 பல்வேறு இதிலே குறிப்பிட்டு சொல்லவே என்றால் அந்த கினோவா வந்து ஒரு இந்த உயர்தட்டு மக்களுடைய உணவாகத்தான் இருக்கிறது. இலங்கையில் அதன் விலை மிக அதிகம். இங்கேயும் எனக்கு அதன் விலை சரியா தெரியாது. சரியான அதிகம் பெரியம் என்று ஒன்று அல்ல, பல்வகைப்பட்ட உணவுகளும் கிடைப்பதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி செய்யலாம். அது இங்கே இணைந்திருக்கிற எல்லோரும் தொடர்பட்டு இருக்கின்ற அமைப்புகள், சங்கங்களிலே சாத்தியம் நினைக்கிறேன். கூட ரெஸ்டாரண்ட்ஸ்ல கொத்தரிசியும் கொடுப்பாங்க, வெள்ளையரிசியும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதை வித்தாலும் காசு. ஆனா நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய ஆக்கள் வெள்ளை அரிசி தாங்கன்னு கேட்டு வேண்டுறது. அப்ப அது எனக்கு மிக கவலையா இருக்கிறது. ஏன் அவைலபிலிட்டி இருக்கு, கிடைக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஆல்ரெடி தெரியும். அதுல கனடா கோலான் கேன்சர்ல லீட் பண்ணுதுன்னு தெரியும். பிறகு இன்னும் நீங்க கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தி ஏன் இப்படி நாங்க அழிஞ்சு போகணும்? இதே சூழல் தான் வடக்கிலேயும் இருந்ததம்மா. ஆனால் அம்மாச்சி வந்ததுக்கு பிறகு நான் ஒரு மாற்றத்தை பார்த்தேன். நீங்க திருநெல்வேலியில் இருக்கிற அம்மாச்சி பல்கலைக்கழகத்துக்கு நான் நெடுகளும் அடிக்கடி போகிறதுண்டு. செவ்வாய்க்கிழமையில வந்து விறகு அரிசி சோறு போட்டார்கள். ஆரம்பத்தில் பெருசா அதுக்கு நான் இன்னும் 1-2 பேர் தான் போவோம். அந்த அம்மா கவலைப்பட்டார். பிறகு நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், ஒரு நாள் தானே செய்கிறீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். அதுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீர்கள், நாங்கள் போகிற போது விறகு சோறு இருக்காது. அது அவர்களுக்கு முடிந்துவிடும். அதை தேடி ஆக்கள் வருகிறார்கள். அதுக்கு பிறகு அவர் வெள்ளிக்கிழமையும் கொடுத்தார். என்றால் பேர்ந்து நான் நினைக்கிறேன் ஏனைய நாட்கள்லையும் கொடுப்பதற்கு ஆரம்பித்தார். அது கொஞ்சம் ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்தாலும் அது பழக்கத்துக்கு அந்த சுவையும் அது ஒரு சமூக பழக்கமாகவும் மாறுகிற போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உணவு முறைகளில் சிக்கி இருக்காமல் வாழலாம் என்று சொல்லி யாரோ சொல்லியிருந்தீங்கள். ஆனால் ஊரில் இன்றைக்கு நாங்கள் சிக்கியிருக்கிற உணவு முறை இதை விட சவாலான ஒரு உணவு முறை. பீஸா கடை வந்து யாழ்ப்பாணம் டவுன்ல மட்டும் இல்லை, கோண்டாவில், நான் கொக்குவில் ஊரை சேர்ந்தான், கோண்டாவில் சந்தியில இருந்து மருதனாமடம் அப்படி ஒவ்வொரு சந்திக்கு சந்தி பீஸா கடையும் இந்த இங்கே இருக்கிற அதே ஃபாஸ்ட் ஃபுட் டொமினோஸ் மற்றும் இல்லை அத்தனை உணவகங்களும் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. பல்கலைக்கழக மாணவர்கள், இளையவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கும், மற்றது ஊபர் ஈட்ஸ் வந்து அத்தனை உணவகங்கள்லையும் போடப்பட்டு இருக்குது. கொக்குவில் கோண்டாவில் இப்போ நான் 1 மாசத்துக்கு முதல் போய்க்கல, அது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு வருடத்துக்குள்ள அது இவ்வளவு அதிகரித்திருக்கின்றது. இது ஒரு உலகளாவிய சவால். இது புலம்பெயர் தேசத்தை மட்டுமில்லை, இன்றைக்கு எங்கட வடக்கு கிழக்கு இலையும் இதே சவால் வந்து இந்த அளவுக்கு இல்லை என்றாலும், ஆனால் இன்னும் ஒரு 10 வருடங்கள்ல அதே இடத்துல தான் இருக்க போகுது என்ற ஒரு பெரிய அச்சம் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே இது இன்றைய உரையாடல் அதுக்கு மிக பொருத்தமான ஒரு தளம். மற்றது லஞ்ச் பாக்ஸ், இந்த பாடசாலைக்கு கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸ், அதை பற்றி ஆய்வு பிறப்பில் கணக்கு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ஷேமிங் என்று சொல்லி அதை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பல்வேறுபட்ட உணவு பண்பாட்டில் இருந்து பிள்ளைகள் தங்களுடைய உணவை கொண்டு வரைக்கல அதை லஞ்ச் பாக்ஸ் ஷேமிங், அந்த உணவை நையாண்டி செய்வதன் ஊடாக அவர்கள் ஒரு பொதுவான உணவு பழக்கத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறார்கள் என்றது ஆய்வில் நன்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை எப்படி ஸ்கூல் சிஸ்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரன்றது உண்மையாக பாலிசி, அதாவது கொள்கை வகுப்பாளர்கள் மட்டத்தில் செய்யப்பட வேண்டிய விடயம். நாங்கள் தனியே செய்ய இல்லாதது, எங்கட பிள்ளை மட்டும் இல்லை, கொள்கை வகுப்பாளர்களும் கொன்ற வேண்டிய விடயம். அது எப்படி நடக்கும் என்றது எனக்கும் அதை முழுமையாக சொல்ல முடியாது. மற்றது 3வது இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பினது,
இந்த எங்களுடைய உணவுகளையும் மேற்குலத்தவர்களும் இன்றைக்கு விரும்பி சாப்பிடுவதற்கும் பழகி கொண்டு வருகிறார்கள். இன்னொரு விதத்தில் நான் இங்கே டவுன் டவுன்லேயே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே ஒரு இந்திய உணவகத்தில், தென்னிந்திய உணவுகளை கொடுக்குற உணவகத்தில் பார்க்க பெரும்பாலும் இருந்த உண்பவர்கள் மேற்குலத்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ வடையும் தோசையும் இதுகளெல்லாம் சாப்பிடுகிறார்கள். என்னுடைய ஒரு நண்பர், அவர் ஒரு ஆய்வாளர், ஜெர்மனியில் அவரை 2024 சந்திச்சு போட்டு நாங்கள் எங்கே சாப்பிட போவோம் என்று சொல்லி, அவருக்கு பிடித்த சாப்பாடு கடைக்கு போவோம் என்று சொல்லி அவர் எனக்காண்டி சொல்கிறாரோன்னு நான் யோசித்தேன். சரவணபவனுக்கு போவோம் என்றார். வந்திருந்து ஒரு ஜெர்மானியர் வந்திருந்து ஒவ்வொரு சாப்பாடாக இது நல்லா இருக்கும், இது இந்த சம்பல் இப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு விளங்கப்படுத்த நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு ஜெர்மானியர் இவ்வளவு எங்களுடைய உணவுகளை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அதுக்கும் அவர் வடை சாப்பிடுவோம் என்று சொல்ல சொன்னார். வடையிலே சாம்பார்லே ஊற போட்டு சாம்பார் வடையாக தருவார்கள், தயிர் வடை கூட இருக்கிறது, நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லி. ஆக இது இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து சமூகமாகவும் கூட்டாகவும் முன்னெடுப்பது அவசியமாக இருக்குது என்பது இந்த தருணத்தில் நான் என்னுடைய கருத்தாக முன்வைக்கிறேன். நன்றி. டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி. இந்த சிறுதானியங்களில் குளுட்டன் இருக்குமா? இந்த சில சாப்பாடுகள் குளுட்டன் உள்ள சாப்பாடு நாங்கள் சாப்பிடல, அது அவாய்ட் பண்ணோம். சிறுதானியத்தில் குளுட்டன் இருக்குமா? டாக்டர் போயிட்டார். இல்லை இருக்கிற இல்லை இருக்கிறேன். விறகு போன்ற தானியங்கள்ல குளுட்டன் மிக குறைவான அளவில் தான் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது நீங்கள் உறுதிப்பட குளுட்டன் தானியங்களை உள்ளெடுக்காதவர்கள் அதை 100% உறுதிப்படுத்தித்தான் நீங்கள் அதை சாப்பிட வேணும். ஆனால் ஒப்பீட்டளவில் அது மிக குறைந்த அளவில் இருக்கிறதாக சில ஆய்வு கட்டுரைகளில் நான் வாசிச்சிருக்கிறேன். அதனால குளுட்டன் ஃப்ரீ டயட்டை தேடுபவர்களுக்கும் இதை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வாங்கிக்கல அதை 100% உறுதிப்படுத்தி போட்டு வாங்க. இப்போ சோளத்தில் இருக்கு என்ன குளுட்டன்? சோளத்தில் இருக்குது. அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்றதையும் பார்க்க வேணும். மற்றது நீங்கள் அதில் பார்க்கல லேபிளில் பார்த்தா தெரியும் எத்தனை எவ்வளவு என்னென்ன எவ்வளவு இருக்குன்றது. கனடாவிலே எல்லா இதுலேயும் அந்த லேபிள் அடிச்சிருப்பார்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான தானியங்களை வாங்கலாம். ஓகே, நன்றி டாக்டர். கருணாநிதி ஐயா கருத்து எதுவும் தெரிவிக்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க, கதைக்கலாம் நீங்க. அனைவருக்கும் வணக்கம். பத்மநாதன் ஐயா சொன்ன சம்பந்தமாக ஒரு கருத்து சம்பந்தமாக சொல்ல வேணும். இந்த தோசை இட்லி ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டதுன்னா மக்களே விரும்பி சாப்பிட்ற இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், அந்த நேரத்து உணவகங்களில் வடை, பழைய வடை, பழைய சோறு போன்ற பழைய உணவு வகைகள் எல்லாத்தையும் அந்த தோசை மாவில் போட்டு அரைச்சு தோசையாக இட்டடியாக கொடுத்தார்கள். அதனால அதை வெறுத்து அநேகமானவர்கள் சாப்பிடுவது இல்லை. இதுதான் உண்மை காரணம். அதாவது அவர் சொன்னதுல உள்ள விடயம் என்னவென்றால், ஒருத்தரும் வேஸ்ட் பண்ண மாட்டார்கள். இங்க உள்ள ரெஸ்டாரண்ட்காரர் மிஞ்சினதை வைத்து அடுத்த நாள் வேறு வேறு வடிவங்களில் கொண்டு வருவார்கள். உதாரணமாக சாம்பார். நான் ஒரு தடவை ஒரு வியாபாரியை சந்தித்தேன். நீங்கள் ஏன் இப்படி பழசை அடுத்த நாள் வைத்து கொடுக்குறேன்னு கேட்டால், அது செய்யாட்டி இந்த வியாபாரம் செய்யலாத கடையை மூட ஒன்று சொன்னார். அவருடைய லாபம் இதெல்லாம் இருக்கு. பழைய உணவை திருப்பி மீட்டும் புதுசா கொண்டு வர்றது. அவர் சொன்ன மாதிரி தான் இங்க இப்பவும் நடந்து கொண்டு இருக்கு. ஒன்றுமே செய்யலாது. தெரிந்தும் நாங்கள் உண்ணத்தான் வேணும். நன்றி ஐயா. நன்றி. நீங்கள் வேறு யாரும் கருத்துக்கள் பதிவு செய்வதென்றால்? நான் நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இலங்கையில நடக்கின்ற ஒரு பிரச்சனை, எண்ணெய் பொரிக்கிற எண்ணெய். இப்போ நீங்கள் வடையை பற்றி சொன்னோடனே இந்த பொரிச்ச எண்ணெயில் திருப்பி பொரிக்கிறது மிக மோசமான பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகின்ற எங்களுக்கு தெரியும். இலங்கையில் பெரிய ஹோட்டல்களில் ஒருக்கா பொரிச்சு போட்டு அந்த கலக்கி விடுற எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து
அதை சுத்திகரித்து போட்டு அதுக்கு வேறையும் கொஞ்சம் வேற எண்ணெயம் கலந்து போட்டு அதை கொண்டே பேருந்து திருப்பி களவாக விற்கிற நிலைமை ஒன்று நேற்று பிடிபட்டு கடைசியில் பிடிபட்டிருக்கு. இப்போ இப்படியான இது இந்தியாவிலேயும் சரி இங்கேயும் அப்படியான நிலைமைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. இப்போ சோறு மிஞ்சி போச்சுன்னு சொன்னால் அந்த சோத்தை ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இப்போ இந்த அடுத்த நாள் அதை இட்டலியாக்குன்ற நிலைமைகள் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. அப்போ நாங்கள் கூடிய அளவுக்கு இந்த உணவுகள் எங்கே சரியான உணவுகள் கிடைக்கின்றது, எப்படி கிடைக்கின்றது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உணவகங்களில் சில உணவகங்களில் போய் சீல் வைக்கப்பட்டிருக்குது. என்னென்னா இங்கே எலி போன்ற சில அரைக்குட்டியான் போன்றவையெல்லாம் கண்டிருக்கிறேன். கண்டோடனே அதை சீல் வச்சு எல்லாத்தையும் கிளியவனுங்க கொண்டு சொல்லி இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற அந்த அதே பிரச்சனை இங்கேயும் நடந்திருக்கு. சில ரெஸ்டாரண்ட்லாம் அப்படியே சீல் வச்சு அவைக்கு பெர்மிஷனே கொடுக்காம விட்ட தமிழ் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கிறது. அப்படியே அது நாங்கள் வாங்குறாக்கள் தான் அதை பற்றி தீர்மானிக்க வேணும். நிச்சயமா. நன்றி ஐயா. வேறு யாரும் கருத்துக்கள் பதிவு செய்வதென்றால்? இன்னும் ஒரு கருத்தொண்டு கேட்க வேண்டியதாக இருக்கு ஐயா. ஆமாம் ஐயா. இப்போ நாங்கள் முதுமை அடைந்தவர்கள் பெரும்பாலானவை இந்த குளிர்காலத்தில் குடிக்கிறது சுடுதண்ணியாக தான் இருக்கும். ஆனால் எங்கட பேர பிள்ளைகள் குடிக்கிறது தண்ணிக்கு ஐஸ் கட்டியை போட்டு இன்னும் குளிர வச்சு குடிக்கிறாங்க. எது ஆரோக்கியம் என்று உண்மைதான். இது தொடர்பில் வைத்தியர் கருத்து தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் நிக்கணும், அந்த கேள்வி இடைக்குள்ள எனக்கு முழுமையா கேட்க முடியல. அதாவது நாங்க குடிக்கிற நீர் வந்து சுட்டாறிய நீர் இல்லாட்டி சுடுநீரை வந்து இதமாக குடிப்போம். ஆனா எங்கட பேர பிள்ளைகள் தண்ணி குடிக்கக்குள்ள வந்து ஐஸ் வாட்டர் ஐஸையும் போட்டு கூலா குடிக்கிறாங்க என்று சொல்லி கேட்கிறேன். எது ஆரோக்கியம்? இது இரண்டுல எது ஆரோக்கியமானது? சுடுநீரா குளிர்நீரா? உண்மையா நாங்கள் போதுமான அளவு நீரை உட்கொள்ள வேணும். இங்கே நான் கொஞ்சம் புரோடா சொல்லிட்டு அதுக்குள்ள வாரன். தண்ணி குடிக்கிற அளவும் வந்து ஒரு சவாலா இருக்குது. பலர் வந்து போதுமான அளவு, இப்ப நாங்கள் அங்க வந்து கூட வேலை செய்ய வியர்வை வெளியேறது கூட இங்கே குளிர்வான கால பகுதியில சில நேரங்களில் வியர்வை வெளியேறாது. அப்ப நாங்கள் எங்களோட தண்ணியின் அளவையும் வந்து நாங்கள் குறைச்சு கொண்டுருவோம். ஆனால் அது ஆக குறைந்தால் அது பெரிய பிரச்சனைகளை எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரக்கூடியது. தண்ணி குடிக்கிறத நாங்கள் ஊக்குவிக்க வேணும். அதை சொன்ன மாதிரி குளிர்நீர் வந்து நாங்கள் குடிக்கல, அது எங்களோட உடலின் சமீபாட்டில், அதாவது குறிப்பாக நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அல்லது சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் முதல் நாங்கள் ஆக குளிரான ஐஸ் கட்டியும் போட்டு குளிர்வான நீர் எடுத்தோம் என்று சொன்னால் அது எங்களோட சமீபாட்டு இதுகளில் மாற்றங்களை கொண்டு வரும். ஏனென்றால் குடல்ல எங்களுடைய சமீபாட்டு தொகுதி இயங்குறதுக்கு எங்களோட வயிற்றுலையும் அங்கே குடல் பகுதியிலேயும் அந்த சில அமிலங்கள் சில இதுகளோட சேர்ந்து அந்த வெப்பநிலையும் அதுக்கு ஆதரவாக இருக்க வேணும். உடல் வெப்பநிலை இல்லை திடீரென்று ஒரு குளிர்மையான பதார்த்தம் போய் அது மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் அது ஒரு என்னென்னு சொல்றது, அது ஒரு பழக்கமாக வந்திருக்கு. நான் மலேசியாவில் இருக்க ஐஸ் போம் என்று சொல்லி குடிப்பார்கள். சுடு தண்ணீருக்குள்ள, அதாவது ஓரளவுக்கு கொதித்து கொண்டிருக்கின்ற தண்ணீருக்குள்ள ஐஸ் கட்டிகளை போட்டு அதை ஒரு நடுநிலையாக கொண்டு வந்து குடிப்பார்கள். அதனுடைய தாக்கம் என்ன என்று நான் ஆய்வுகள் நாளும் தேடி பார்க்கல. ஆனால் அப்படி செய்கிறதை விட நாங்கள் சாதாரண இங்கே ஒரு ஒரு இளம் சூடான நீராக குடிக்கிறது அல்லது சாதாரண வெப்பநிலையில் குடிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கு. அதான் எங்களோட குறிப்பாக சாப்பாட்டுக்கு உடனே குடித்தோம் என்றால் அதை நாங்கள் போதுமான அதில் கவனம் செலுத்தணும். நன்றி டாக்டர். இன்றைய கலந்துரையாடல்ற இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நாங்கள் தொகுத்து நோக்கோம்னா குறிப்பாக வந்து ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருக்குறள் தொடர்பில், அதாவது திருக்குறளில் வந்து கூறப்படாத எந்த வாழ்வியல் கருத்துக்களுமே இல்லைன்னு சொல்லலாம். இவை வந்து முழுக்க ஒரு தனி மனிதனோட முழு மனிதனாக்கக்கூடிய அனைத்து வாழ்வியல் அம்சங்களையும் வந்து தெளிவாக வழங்குறதா இருந்தது. அதில் உங்களுக்கு ஐயா மூலமாக கருத்து முன்வைக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் தொடர்பில், அதாவது காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில பழக்கங்கள் வந்து உணவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி
அதை கொண்டு செல்றாங்க. அதே நேரம் ஆரம்ப கால தொடக்கம், அதாவது சங்ககாலம் தொடக்கம் தற்காலம் வரைக்கும் முன்னெடுக்கப்பட்ட உணவுகள் வந்து பல பல மாற்றங்களை வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்குது. இருந்தாலும் எமது பாரம்பரிய உணவுகளை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துதல் செய்கிறது வந்து பெற்றோர்கள முக்கியமான கடமை. காரணம் வந்து அதில் உள்ள ஆரோக்கியமான நியூட்ரிஷனை வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டா வந்து அதே நேரம் வீட்டில் வந்து அந்த உணவுகளை வந்து அதிக அளவு சேர்த்து கொள்வதும் முக்கியமானதாக இருக்கும். இருப்பினும் அந்த கால சூழ்நிலைக்கும் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில உணவுகளை வந்து உட்கொள்வது உகந்ததாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து இந்த உணவை மருந்துகளாக உட்கொண்ட காலம் இருந்து தற்போது வந்து மருந்தை உணவாக மாற்றம் பெற்ற காலமாக மாறி போயிடுது. அதாவது ஆரம்பத்தில் ஒரு இருமல்னு சொன்னால் ஒரு தூதுவளை சம்பல் போட்டு தருவாங்க. ஆனால் இப்போ வந்து இருமல்னு சொன்னால் அதுக்கு வந்து நாம் வைத்திய ஆலோசனையை தான் நாடுறோம். இருந்தாலும் சில அடிப்படை விடயங்களில் வந்து மாற்றங்கள் இருந்தாலும் உணவு வடிவங்களை வந்து பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு வந்து மாற்றம் செய்து கொடுக்கக்குள்ள அதில் வேறுபாடுகள் வந்து காணப்படலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் வந்து ஐயா ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பிள்ளைகள் பகுதி பண்ணுறது சில நேரங்களில் வந்து அந்த பாடசாலையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில உணவுகளை வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுற சந்தர்ப்பங்களும் இருக்கும். அப்போ அதுகளை கருத்தில் கொண்டு வீட்டில் வந்து வடிவமைக்கப்பட்ட உணவுகளோட சீராக வந்து அவங்க இலகுவாகவும் விரும்பி உண்ணக்கூடிய வகையில் உணவுகளை தயார் செஞ்சு வழங்குறதும் ஆரோக்கியமான அந்த ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் ஆரோக்கியத்துக்காக உள்ளெடுத்த உணவுகளை வந்து அவங்களுக்கு வடிவமைத்து கொடுக்கு. அதாவது இப்போ சில உணவுகளை வந்து சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய வடிவத்தில் வந்து அமைக்கிறது நல்ல. காரணம் என்னென்னு சொன்னால் சில பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வந்து புள்ளியில கவர்ற மாதிரி தான் கடையில் வந்து சாப்பாட்டு வடிவம் இருக்கு. அவங்க விரும்பக்கூடிய வடிவத்தில் வந்து உணவு அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளை வந்து இனங்கண்டு அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை சேர்த்து எவ்வாறு வடிவமைச்சு கொடுக்கலாம்ன்றது பெற்றோர்களோட கடமையாக இருக்கும். அதை வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொள்றதும் இது தொடர்பாக சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு இன்றைய சமூக உளவலம் பேணும் தொடர் 104 நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த தொடர் வந்து வேறு தலைப்புகளில் நடைபெறும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.